வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மிளகு நண்டு வறுவல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் 1/4 ஸ்பூன் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். வெந்தயமும் சோம்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பழுத்து தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இது கூட நண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்திருக்கேன். நண்டு சுத்தம் செய்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நண்டை நல்லா கலந்து விட்டுடலாம். நண்டு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ கூட வேணும் அப்படின்னா நீங்கள் கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு நண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ நான் இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணோன்னா நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை கழித்து பார்க்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு சூப்பராக பெப்பர் நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கூடமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நண்டு மசாலா போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.